திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அம்சம் எது, பிடிக்காத விஷயம் எது என்ற கேள்விகளுக்கு மக்கள் அளித்திருக்கும் பதில்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்ப்போம். ஸ்கூலுக்கு 1500 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அது நல்ல திட்டம் தான், வரையறுக்க விடுது. பிடிக்காத அம்சங்கள்னு பெரும்பாலும் இல்லை, எல்லாமே நல்ல திட்டங்களாக தான் இருக்குது. இப்போ மாதம் 2000 எடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 2000 24,000 வருது. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, நல்ல தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஊனமுற்றவங்களுக்கு மாதம் 1000 கொடுக்குறாங்க, இப்போ அது 2000 வருது. இதுவும் நல்லா இருக்குது. இந்த இது 2000 கூப்பன் நல்ல விஷயம். எந்த பொருள் வாங்கிக்கலான்றது நல்ல ஸ்கீம் தான். அது பயனுள்ள பொருள் தானே கொடுக்குறாங்க, அதை பற்றி தப்பு இல்லை. இந்த திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் தான் சொல்லிக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றணும். இல்லாதவங்களுக்கு இப்போ நிறைய வீட்டில் இருக்கும், ஆனால் இல்லாதவங்களுக்கு அது பொருள், ஒரு தேவைக்கு ஒரு பொருள். கட்சிக்காரங்க மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களும் பயன்பெற அளவுக்கு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். எந்த திட்டமும் நல்ல திட்டமாக கொடுக்கணும். நாங்கள் கஷ்டப்படுற குடும்பம், நீங்கள் பார்த்து செஞ்சால் எங்களுக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்தந்த ஊரில் இருக்க வணிகர்கள் இந்த திட்டத்தின் மூலம் மாபெரும் சிறப்பாக பயனடைஞ்சிருவாங்க. இஎம்ஐல எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா இது ஏழைங்களுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்குது. இதை செஞ்சவரே முன்னாடியே செஞ்சிருக்கலாம். இப்போ கோடை காலத்துக்கான 2000 ரூபா சேர்த்து கொடுத்ததுக்கு எல்லா வீட்டுக்கும் ஒரு ஏசியாவே கொடுத்துருக்கலாம். இந்த 8000 ரூபாய்க்கு 8000 ரூபா கூப்பன்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணுவேன். எல்லாமே வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு எல்லாமே எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது. நிறைய மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், நல்ல திட்டங்களை கொடுக்கலாம். இது கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல குலுக்கல் சீட் நடத்தி எடுத்து கொடுக்குறாங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது பேர் வெத்து பேப்பர்னு தான் சொல்லுவேன். என்ன பண்றது, எப்படியும் ஓட்டு போட்டு 5 வருஷம் அடிமையா தான் இருக்க போறோம். கொடுக்கறதாச்சும் வாங்கிக்கலாமே, வேற வழி இல்லையே. டோக்கன் கொடுக்குற சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மோசமான சிஸ்டம். எப்போதும் போல இலவசத்தை தான் கொடுக்குறாங்க. இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை ஏமாத்துறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. வாக்களிப்பதுங்கிறது ஒரு ஜனநாயக கடமை. அது இது மாதிரி பரிசு பொருள் கொடுத்து வாக்களிக்கிறது என்னை பொறுத்தவரை அது தவறான கருத்தாக இருக்கும்.